ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தமிழகம் முழுவதும் எல்லா டிஸ்ட்ரிக்குமே செப்பரேட் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக் வெப்சைட் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நாளைக்கு தான் உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. 9/10/2024. லாஸ்ட் தேதி வந்து 7/11/2024. அதான் வந்து கடைசி தேதி. இப்போ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க. பட் உங்களுக்கான அந்த இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகாது, நாளைக்கு தான் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்த கட்டமாக ஹவு டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறது எப்படி, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு 2 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து பார்த்தா சேல்ஸ்மேனுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க, பேக்கருக்கு. சேல்ஸ்மேனுக்கு 12th பாஸ் பண்ணால் போதுமானது, பேக்கர் ஜாபுக்கு 10th பாஸ் பண்ணால் போதுமானது. நீங்கள் செப்பரேட் ரெண்டுமே கூட நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம், அதுக்கு நேராக நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பர்சனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கேட்கும். ஸோ அதில் போயிட்டு உங்களுடைய இனிஷியல் என்ன, உங்கள் பெயர் என்ன, நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதர் இனிஷியல் என்ன, அதேமாரி ஃபாதர் நேம் என்ன. அடுத்த கட்டமாக ஜெண்டர் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மேல்னா மேல் கொடுத்துலாம், ஃபீமேல்னா ஃபீமேல் கிளிக் பண்ணிக்கலாம். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, மேரிடா அன்மேரிடா அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அப்ளிகேன் நேட்டிவ் உங்கள் சொந்த மாவட்டம் ஏதோ அதை சைட் பண்ணுற மாரி இருக்கும். அடுத்த கட்டமாக ஃபேமிலி ரேஷன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, இருந்தால் வந்து என்ட்ரு பண்ணலாம், இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆப்ஷனில் தான். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மதர் டங் கேட்டிருக்காங்க, தாய்மொழியில் போயிட்டு தமிழ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு இந்தியன் அப்படின்ற சைட் பண்ணிட்டு ரிலீஜன் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை நீங்கள் அப்படியே வந்து சைட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து சைட் பண்ணிக்கோங்க. ஓகே, சைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன் மதர் டங்க்கு வந்து கேட்டிருக்காங்க, அதெல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக ஜாதி சர்டிஃபிகேட் அவசியமானது. இந்த ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணிங்க அப்படின்னா பிசியா எம்பிசியா எஸ்சி எஸ்டி மாதிரி கேட்கும். அது என்ன கேஸ்ட்னு சைட் பண்ணிட்டு எந்த கம்யூனிட்டின்னு சைட் பண்ணிட்டு அதில் உட்பிரிவு என்ன, பிசினா அதில் நீங்கள் எந்தமான ஜாதியில் இருக்கீங்க, அதுக்கான கேஸ்ட் என்ன, எஸ்சினா அதில் என்ன கேஸ்ட் என்னன்னு ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் யார் வந்து கொடுத்துருக்காங்க, தாசில்தாரா டெப்டி தாசில்தாரா, அதை இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் இஷ்யூஸ், எப்போ உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களோ அதுக்கான தேதி என்ன அப்படின்றத ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட் எந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுத்தாங்க, நெக்ஸ்ட்டு எந்த தாலுக்கில் கொடுத்தாங்க அப்படின்னு ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த கட்டமாக ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரி, நீங்கள் ஆதரவற்ற விதவையாக இருக்கீங்க அப்படின்னு எஸ் கொடுத்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் யார் கொடுத்தாங்க, சர்டிஃபிகேட்கான நம்பர் என்ன, எந்த தேதியில் கொடுத்தாங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுத்தாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதரவற்ற விதவை மட்டும் அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஆம் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. ஆம்னா ஆம் கொடுத்து எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிள் அதெல்லாம் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க, எக்ஸ் சர்வீஸ்மேனாக எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்றத ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக உங்களை இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா டிபேர் பண்ணியிருக்காங்க, டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ வந்து சைட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ப்ரெசென்ட்டாக எந்தமான ஒர்க் பண்ணுறீங்க, ப்ரெசென்ட்டாக எம்ப்ளாயாக இல்லையான்னு கேட்பாங்க. ஸோ எம்ப்ளாய்டு இல்லை நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க, ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு எஸ் கொடுத்து எந்தமான கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, எந்த பதவியில் இருக்கீங்க, எந்த பணியில் வந்து சேர்ந்துருக்கீங்க, அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சில ப்ரியாரிட்டிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்கச்சக்கமான ப்ரியாரிட்டிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா ப்ரியாரிட்டி இருக்குது, அதை பற்றி நம்ம அப்ளை பண்ண சொல்ல டீட்டெயில்ஸாக வந்து பார்த்துடலாம். அதாவது பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை கிடையாது, அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு மட்டும் அதுக்கான ப்ரியாரிட்டி இல்லை, மீதி எல்லா ப்ரியாரிட்டியுமே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பிஎஸ்டிஎம்கான ப்ரியாரிட்டி கொடுத்து நம்ம அந்த மாதிரி நிறையா முன்னுரிமை இருக்குது. அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் தவிர்த்து இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ப்ரியாரிட்டி இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண சொல்ல டீட்டெயில்ஸாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த கட்டமாக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ 10th இன்ஃபர்மேஷன் கட்டாயமாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னென்னு கேட்டிருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 10th சர்டிஃபிகேட் நம்பர் அவங்களுடைய சர்டிஃபிகேட்டில் மேலே கார்னரில் கொடுத்துருப்பாங்க, அந்த சர்டிஃபிகேட் நம்பரை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும்.
நெக்ஸ்ட் நீங்கள் 10th எந்த மந்தில் பாஸ் பண்ணீங்க, எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்றத ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 10th வந்து எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்கன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்டேன் மதிப்பெண், நீங்கள் பெற்ற மதிப்பெண். ஸோ மொத்த மதிப்பெண் 500னா 500 போட்டுட்டு அதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத அப்டேட் மார்க்கில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி 10th எந்த லாங்குவேஜில் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்றத ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த போர்டில் படிச்சிங்க, ஸ்டேட் போர்டில் படிச்சிங்களா, மெட்ரிகுலேஷனில் படிச்சிங்களா, சிபிஎஸ்சி ஆன்றதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக்கர் ஜாபுக்கு மட்டும் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி போதுமானது. இதுவே நீங்கள் சேல்ஸ்மேன் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 12th இன்ஃபர்மேஷன்ஸும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி தான் 12th HSC சைட் பண்ணிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, எந்த மந்த் எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, ஸோ 12th எந்த சப்ஜெக்டில் படிச்சிங்க, தமிழா இங்கிலீஷில், எந்த போர்டில் படிச்சிங்க, ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சின்னு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி டோட்டல் மார்க் நீங்கள் மொத்த மதிப்பெண் 600 கொடுத்துட்டு அதில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, ஒரு 1500க்கு எக்ஸாம் எதுவும் 1500 சைட் பண்ணிட்டு அதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, ஸோ நீங்கள் பள்ளி இறுதி வகுப்பு மேல்நிலை தேர்வில் தமிழ் ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்களா, உங்களுடைய 10th 12th தமிழ் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. தமிழே நான் ஒரு சப்ஜெக்ட் கூட படிக்கலான்றவங்க நீங்கள் நோ சைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து அடிப்படை பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இருக்குன்றவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா PSTM, அதாவது நீங்கள் வந்து 1ஆவதுலேருந்து இப்போ நீங்கள் பேக்கர் ஜாப் அப்ளை பண்ணுறீங்கன்னா 1ஆவதுலேருந்து 10th வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிக்கிற மாதிரி இருக்கும். சேல்ஸ்மேன் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1ஆவதுலேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. நடுவில் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆச்சு நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் உங்களால் PSTM வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ PSTM சர்டிஃபிகேட் இல்லாதவங்க நம்ம சேனலில் எப்படி அப்ளை பண்ணி வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்களே PSTM அப்ளை பண்ணுங்கள். ஸோ PSTM இருக்குது அப்படின்றவங்க எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க PSTM குறித்து. அதாவது 1ஆவதுலேருந்து நீங்கள் எத்தனை ஸ்கூல் படிச்சிருந்தாலும் சரி, இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்தா 1ஆவதுலேருந்து 5th வரையும் ஒரு ஸ்கூல் படிச்சிருப்பாங்க, 6th 10th வரையும் ஒரு ஸ்கூல் படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி செப்பரேட்டாக நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரம் 1ஆவதுலேருந்து 5th ஸ்கூல்னா 1 to 5th வரையும் சைட் பண்ணிட்டு மோட் ரெகுலராக படிச்சிங்களா, எந்த இயர் ஆஃப் ஸ்டடி, எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் படிச்சிங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் கொடுத்து எந்த அதிகாரிகள் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய PSTM வந்து எந்த தேதியில் வந்திருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலா ப்ரைவேட் ஸ்கூலா, எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க, அதுக்கான பின்கோடு என்ன, கவர்மெண்ட் ஸ்கூலா ப்ரைவேட்டா எடா அப்படின்றத ஃபில் பண்ணிக்கோங்க. அதேமாரி வந்து பார்த்தா நீங்கள் வேறு ஒரு ஸ்கூலில் படித்தா ஆட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வேறு ஸ்கூலில் படித்ததையும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதேமாரி 12th இன்ஃபர்மேஷன் PSTM வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு மொத்தமாக 3 அட்ரஸ் எண் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, அதுக்கப்புறம் வில்லேஜ் நேம் என்ன, தாலுக் நேம் என்ன, அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு சைட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் என்ன, பின்கோடு என்னதை ஃபில் பண்ணிட்டு உடைய கரஸ்பாண்ட் அட்ரஸும் உடைய பர்மனெண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா சேம் அஸ் கரஸ்பாண்ட் அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணால் உங்களுக்கான அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி ஆகிடும். ஓகே, அடுத்த கட்டமாக மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. ரெண்டுமே கரெக்டான இன்ஃபர்மேஷன். அதுக்கடுத்து ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ அப்லோட் பண்ண பாருங்கள், 50 KBக்குள்ளே இருக்கணும். அதேமாதிரி சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 50 KBக்குள்ளே இருக்கணும். ஸோ சூஸ் ஃபைல் சூஸ் சிக்னேச்சர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை தெளிவாக நீங்கள் அப்லோட் பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து மீதி இருக்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 200 KBக்குள்ளே உங்களுக்கான PDF ஃபார்மேட் தான் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறீங்க. எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேமிலி கார்டு, உங்களுக்கான ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அதையும் கம்பல்சரி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் வீடியோ சர்டிஃபிகேட் டிஃப்ரெண்ட் டியேபிள் பர்சன் எக்ஸர்வீஸ்மேன், இதை வந்து பார்த்தா நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணும். கொடுக்கலன்றவங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 12th சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. 10th முடிச்சவங்க 10th மார்க் ஷீட் கொடுக்குற மாதிரி இருக்கும். 12th முடிச்சவங்க 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் ப்ரியாரிட்டிக்கு வர்றீங்க அப்படின்னா அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கீங்களோ அதை அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இதுவே பேக்கேஜ் ஜாபாக இருக்குன்னா 10th சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ ஃபைனலாக உங்களுக்கு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த மாதிரி ஒரு செக் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேப்சா கோடு. இந்த கேப்சா கோடை கொடுத்துட்டு அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு ஸோ சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ பேமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பார்த்தா இப்போதைக்கு வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கானு தெரிய வரல. ஸோ பேமெண்ட்டை நீங்கள் முன்னாடியே வந்து பண்ணுற மாரி இருக்கும், அதை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் போய்ட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் பேமெண்ட்டை பண்ணிவிட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டே நம்ம பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்க்கான ஐடியை நம்ம என்டர் பண்ணுற மாரி இருக்கும்.
ஸோ நம்ம அதை கரெக்டாக அப்ளை பண்ணுறது சொல்ல அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அப்போ நம்ம பார்த்தலாம். ஸோ இப்போதைக்கு பேசிக்காக எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அதை பற்றி மட்டும் பார்த்துக்கோங்க. பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 150 ரூபா கொடுத்துருக்காங்க சேல்ஸ்மேனுக்கு. பேக்கேஜ் ஜாப்புக்கு 100 ருபீஸ் இருக்கலாம், மேபி நோட்டிஃபிகேஷன்ஸில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஃபஸ்ட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு பேசிக்காக எப்படி அப்ளை பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன், ஸோ நோட்டிஃபிகேஷன் என்ன, எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணி இது எல்லாமே நம்ம மக்கள் சேவை சேனல் கண்டிப்பாக வீடியோ வந்து போடும். அதுக்கு நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே இந்த சேனல் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இதே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸ் கொடுத்து நம்ம வந்து பார்த்துடலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.